அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் வந்து காட்டு மக்கடா அந்த கதை. போஸ்டர் பார்த்து எல்லாரும் ஏமாற போறானுங்க. ஏண்டா இதெல்லாம் ஒரு கதைன்னு கேட்டு எவன்டா இதை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டது? படம் பேர் என்ன? இளகிய மனசுக்காரங்க, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் இந்த படத்துக்கு போய் பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் திடுக்கிடும் காட்சிகள் வரனால இதில் பயம் வரும். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் ஆரம்பத்தில் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் 3 பேச்சுலர் பசங்க தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு பையன் கூட அந்த 2 பேரையும் அடித்து கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிறான். இதனால் அந்த வீட்டுக்கு பல வருஷமாக யாருமே கொடுத்தன வராமல் அந்த வீடு பேய் வீடு அப்படின்னு பேர் வாங்கிடுது. ஒரு கட்டத்தில் ஹீரோ வீடு தேடி அலையும் போது இந்த வீட்டுக்கு வராரு. வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் ஊர்லேருந்து வேலை விஷயமாக வந்திருக்கேன், எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் வீடு வேணும், தருவீங்களா அப்படின்னு கேட்டவுடனே ஹவுஸ் ஓனரு, நீங்கள் என்கிட்ட உண்மையை சொன்னனால நானும் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த வீட்டில் ஏற்கனவே தங்கி இந்த 3 பேர் இங்கே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அந்த வீட்டுக்கு யாருமே கொடுத்துன்னு வர மாட்டேங்கிறாங்க. நானும் எப்படியாவது இந்த வீட்டை விற்றுட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ஊரோட செட்டில் ஆகணும்னு பார்க்குறேன், முடியலை. எப்படியாவது நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு 3 மாதம் இங்கே தங்கி தான் ஆகணும், அதை வச்சு நான் என் வீட்டை விற்றுருவேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு வேண்டுதல் வைக்கிறாரு. இதை கேட்டுக்கிட்ட ஹீரோ நேர மேலே போகிறாரு, சமையல் பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. ஆனால் நைட் ஆனால் பேயோட ஆட்டம் பயங்கரமாக இருக்குது. ஃப்ரிட்ஜு தானாக ஆகிறதும், ஃபேன் தானாக ஓடுறதும், டிவியில் விஜய் பாட்டு அடிக்கடி ஓடுறதும், பல புத்தகங்களும் கரண்டிகளும் செதறதும், இவரால் நிம்மதியாக தூங்க முடியல. ஒரு இரவுகளில் பல இரவுகள் இவரால் கண்ணு முழிச்சிட்டே உட்காந்துருக்காரு. சில நைட்டுகளில் ரோடுகளில் பிளாட்ஃபார்ம்களில் அப்படி படுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நிலைமை மாறிடுது. இந்த பேயோட தொல்லையை சமாளித்து அங்கேயே இருந்தாரா, ஹவுஸ் ஓனருடைய வேண்டுதலை நிறைவேற்றினாரா அப்படின்றதான் படத்துடைய கதை. இந்த படத்தோட ஹீரோ வந்து அஜய் கார்த்திக். ஒரு ஏற்கனவே காளிதாஸ் 2 அப்படின்ற படத்தில் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணி நல்ல பேர் வாங்கியிருந்தார். நல்ல பையன், நல்லா நடிச்சிருக்கான் அப்படின்ற பேர் வாங்கியிருந்தார். ஹீரோ அவருக்கு தான் முதல் படம். ஆனால் முதல் படம்னு தெரியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் கொடுத்துருந்தாரு. பேய் படம் அப்படின்னாலே முகத்துலையும் கண்ணுலையும் பயம் தெரியணும், அந்த அளவுக்கு நடிப்பை காட்டணும். ரொம்ப சிறப்பாக கொடுத்துருந்தாரு. பல காட்சிகளில் கைதட்டல் வாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான தத்ரூபமான இயல்பான நடிப்பை அவர் கொடுத்துருந்தார். படத்தோட லென்த் வந்து 1 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படின்றனால முதல் பாதி ரொம்ப கடன்னு ஸ்பீடாகவே போச்சு. என்னடா அது முதல் பாதி முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாகவே போச்சு. அந்த அளவுக்கு கதையை கொண்டு போன விதமும் ஸ்க்ரீன் பிளேவும் எல்லாருடைய ஆக்டிங்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து வீட்டின் ஹவுஸ் ஓனராக பாக்கியராஜ் சார் வரார். பாக்கியராஜ் சார் இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை. அவருக்கு அப்புறம் அவருடைய படம் முதல் படம் வெளியாகுது. அவர் முதல் காட்சியில் வரும்போதே நம்ம அறியாமலே நமக்கெல்லாம் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய ஸ்டைலில் அவர் நடிச்சிருந்தார். ஒரு 10-15 சீன்னா கூட ரொம்ப சிறப்பாக அவருடைய ஸ்டைலில் அவர் நடிச்சிருந்தார். கட்டிஷாத் பண்ணியிருந்தார். அவருக்கு கொடுத்த சின்ன கேரக்டர் தான், அதை நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார். ஹீரோயினுக்கு பெருசாக வேலை கிடையாது, அதனால் அந்த போர்ஷன் காலியாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. வில்லன்கள் யாருமே கிடையாது, பேய் தான் வில்லன். அதனால் வில்லன்களுக்கு வேலை கிடையாது. படத்தோட கேமரா ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, எஃபெக்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக்கே வந்து நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பாடல்களை கொடுத்து தொல்லை பண்ணாமல் ஒரு சின்ன கட் சாங்கெல்லாம் கொடுத்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. படத்தில் பல இடங்களில் விஜய் சாங் வந்துச்சு. அப்படி போடு போடு போடுன்ற பாட்டை வந்து ஒரு 10-15 இடங்களில் போட்டு வச்சுருந்தாங்க. இதுக்கு பதிலாக இளையராஜா சார் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை காப்பிரைட் வருமோ அப்படின்னு பயந்து போய் கூட விஜய் பாட்டை போட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். படம் ஃபஸ்ட் ஹாப்லாம் வந்து எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் ரொம்ப அழகாக நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாப்புக்கு ஒரு எதிர்பார்ப்பே இருந்துச்சு. பரவாயில்ல, ஃபஸ்ட் ஹாப்பே இவ்வளோ சூப்பராக இருக்கலாம், செகண்ட் ஹாப் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் உட்காரும்போது சிறு தடைகள், சிறு குழப்பங்கள் எடுத்துக்கிட்டதை சரியாக கையாளனால நிறைய பேருக்கு வந்து கதை புரியாமல் போச்சு. மற்றபடி நீங்கள் கொடுத்த காசுக்கு வீண் போகாத ஒரு அருமையான படம். இயக்குனர் வந்து இவருக்கு முதல் படம் தான், பட் இருந்தாலும் நல்லா மெனக்கெட்டிருக்காரு. ஆனால் எடுத்துக்கிட்டதை சரியான முறையில் கையாளனால பல இடங்களில் படம் வந்து தொய்வாக இருக்குது. அதனால் ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.